நம்ம டிவிக்கில இருந்து ஒரு 4 வீக்ஸ் 5 வீக்ஸா எந்த அப்டேட்டும் இல்லாம இருந்துச்சு. ஏன்னா கரூர் ப்ராப்ளம் போய்கிட்டு இருந்தனால வந்து சிபிஐ விசாரணை, தலைமறைவு இந்த மாதிரி நியூஸ்லாம் போய்கிட்டு இருந்தனால ஒரு ப்ராப்பர் அப்டேட்டே இல்லாம இருந்துச்சு. நம்ம பசங்க மீடியால வந்து யாருமே பேசல. யூடியூப் சேனல்ல போய் இன்டர்வியூ கொடுப்பாங்க, அதுவும் பண்ணல. இப்போ நம்ம பசங்க டிவிக்கில இருந்து யூடியூப் சேனல்ல போய் இன்டர்வியூ கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டா நாங்க வந்து எந்த கட்சி கூடயும் கூட்டணி வச்சுக்க மாட்டோம், அது ஏடிஎம்கேயும் பிஜேபி ரெண்டுமே கூட்டணி வச்சுக்க மாட்டோம். அவங்க எங்களுக்கு ஆதரவா பேசினாங்க, அதனால வந்து நாங்கள் கூட்டணி வைக்கிற மாதிரி பிளான்லாம் இல்லை. எங்க தலைவர் தான் வந்து சிஎம் கேண்டிடேட்டு, விஜயனை தான் வந்து சிஎம் கேண்டிடேட்டு. நாங்கள் கட்சி ஆரம்பிச்சது வந்து மற்ற கட்சிக்காரங்களை வந்து சிஎம் ஆக்கி பார்க்கறதுக்காண்டி நாங்கள் வந்து கட்சி ஆரம்பிக்கல. விஜயனை சிஎம் ஆக்கிறது தான் நாங்கள் வந்து உழைச்சிக்கிட்டு இருக்கோம். அதனால வந்து இந்த வதந்திங்கெல்லாம் வந்து நம்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் டிவிக்குல இருந்து இன்னொரு அப்டேட் என்னன்னா, நவம்பர் 5ஆம் தேதி வந்து விஜயனை வந்து ஒரு பொது மீட்டிங் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அது வந்து மாம்பழபுரத்துல தனியார் ஹோட்டல்ல வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதுல என்ன அப்டேட் வரும்னா, இதுக்கப்புறம் வந்து நம்ம எங்கெங்கெல்லாம் பிரச்சாரம் போறோம், ஏன்னா நிறைய மாவட்டத்தை விட்டுட்டோம். ஒரு 4 வாரம் 5 வாரத்துல நிறைய மாவட்டத்துக்கு போக வேண்டியதெல்லாம் போகல. அதனால வந்து புதுசா ஒரு டைம் டேபிள் போடுவாங்க. இந்த சனி ஞாயிறு இருக்காது, போறதா இருந்தா உங்களுக்கு ஃப்ரைடே வேலை, தேர்ஸ்டே எல்லாம் மண்டே டியூஸ்டே இந்த மாதிரி வந்து ஸ்கூல் காலேஜ் இருக்கிற டைம்ல தான் அவங்க வந்து போற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தான் வந்து டேட் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அந்த அப்டேட்டா இருக்கலாம் நவம்பர் 5ஆம் தேதி. அது இல்லாட்டி நவம்பர் ஃபர்ஸ்ட் வீக் இல்லை செகண்ட் வீக்ல வந்து கட்சியோட சின்னத்தை வந்து அறிவிப்பேன்னு சொல்லியிருந்தாங்க ஆல்ரெடி வந்து 1 வீக் முன்னாடி. அந்த அப்டேட்டா கூட இருக்கலாம். அப்படி புதுசா வந்து ஆள் எடுக்க போறேன்னு சொல்லி அண்ணா சொன்னாங்க டிவிக்கில், அந்த அப்டேட்டா கூட இருக்கலாம். அதனால நவம்பர் 5ஆம் தேதி வெயிட் பண்ணி பார்ப்போம்.